சிறுகடிக்க ஆசை சீரியல்ல சிந்தாமணி ஃபைனான்சியர் கிட்ட இந்த மனோஜ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, ஃபோர்ஜரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, அப்பனா அந்த குடும்பம் அவமானப்படும்ல. அதுக்கப்புறம் அவங்க பணம் சம்பாதிக்கிறத மறந்துட்டு மனோஜ வெளியில எடுக்கணுங்கிறதுல தான் ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு ஐடியா குடுக்குறாங்க. ஃபைனான்சியரும் இந்த சிந்தாமணி சொல்றத கேட்டுக்கிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம முத்துவும், மீனாவும் வீட்டுக்குள்ள போயிட்டு, இந்த மாதிரி ரூ. 10,00,000 நாங்க கடன அடைச்சுட்டோம் 48,00,000த்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ அரெஸ்ட் பண்றதுக்காக உள்ளார வராங்க. இந்த மாதிரி ஃபைனான்சியர் கிட்ட ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாப்புல. அப்பாவோட கையெழுத்த தானே போட்டு, அப்பாவோட கையெழுத்துன்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதற்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு மனோஜ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ தெருவே வேடிக்கை பார்க்குது. விஜயா அழுதுகிட்டு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இங்க சிந்தாமணிய பார்க்கறதுக்காக ரோகிணி வராங்க. பாருங்க ரோகிணி வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் இப்படி பண்ண வச்சேன். நீ போய் மனோஜ வெளியில எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கு குடு. மனோஜ போய் பாரு, பார்த்து பேசு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஜாமீன்ல நம்ம மனோஜ வெளியில எடுத்தரலாம். நீ தான் வெளியில எடுத்த அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, மனோஜ் உன்கிட்டயே வந்துருவான் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி ரோகிணி கிட்ட ஒரு பிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம முத்து, மீனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவேதா, அந்த வக்கீலு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா இந்த கேஸுக்கு பெயில்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.